அருகே செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் உயிரிழந்த கைதியின் உடலில் காயம் ஏற்பட்டிருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை அருகே செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கைதி சாந்தகுமார் மர்மமான முறையில் காவல் நிலையத்தில் உயிரிழந்திருந்தார். இதற்கிடையே அவரினுடைய உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரினுடைய பெற்றோர்கள் புகார் அளித்திருந்த ஒரு நிலையில் அந்த பிரேத பரிசோதனை கைதியினுடைய உடலினுடைய அந்த பிரேத பரிசோதனையானது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் சாந்தகுமார் கன்னத்தில் இரத்த கட்டுகள் வீக்கம் இருப்பதாகவும், அதே போல சாந்தகுமார் உடலினுடைய பின்புறத்திலும் வீக்கம் காயங்கள் இருந்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2 உள்ளங்கையிலும் இரத்த கட்டுகள் ஏற்பட்டு இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாந்தகுமாரினுடைய முழங்காலில் சிராய்ப்பு உள்ளிட்ட காயங்களும் இருந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தாக்குதல் போன்ற காரணங்களால் அந்த சாந்தகுமாரியினுடைய உடலில் காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும், அதே போல கைதி சாந்தகுமார் மரணத்திற்கு உடலில் இருந்த காயங்கள் காரணம் அல்ல என்றும் கூட அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மரணம் ஏற்படும் வகையிலான பெரிய அளவிலான காயங்கள் சாந்தகுமாரியினுடைய உடலில் இல்லை என்பதையும் அந்த பிரேத பரிசோதனை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே போல கைதி சாந்தகுமார் உயிரிழப்பதற்கு முன்னதாக இந்த காயங்கள் ஏற்பட்டு இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வளர்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த, அதாவது சாந்தகுமார் என்கிற சாமு உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நிபந்தனை ஜாமீன் வெளியே வந்திருந்தார்கள். இதற்கிடையே மீண்டும் சில தினங்களுக்கு முன்பாக மீண்டும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட பொழுது காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் சாந்தகுமார் உயிரிழந்திருக்கிறார். அந்த மயக்கமடைந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில், அதாவது விசாரணையின் போது மயக்கம் அடைந்ததாக கூறப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்து இருக்கிறார்கள். மேலும் போலீசார் தாக்கியதால் தான் சாந்தகுமார் மரணம் என உறவினர்கள் ஏற்கனவே புகார் கூறியிருந்த ஒரு நிலையில் தற்பொழுது இந்த கைதியினுடைய அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.